ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில்கிட்ட நீ எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா, மாப்பிள்ளலாம் எப்படி இருக்காங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. ஆனால் நேற்று வீட்டில் தான் இந்த மாதிரி பாண்டியன் மாமா கிட்ட கதிர் மாமா வீட்டு செலவுக்காக எங்கள் 2 பேருக்கும் மாதம் எவ்வளோ செலவாகுமோ நாங்கள் காசு தந்துடுறோம் அப்படின்ட்டு 2 பேருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சும்மா. மாமாவுக்கு தான் ரொம்பவே செம கோவம் வந்துருச்சுமா அப்படின்ட்டு தங்கமயில் இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே சரிடி, நீ பார்த்து பத்திரமா இரு, உங்கள் மாமனாரை உன் பக்கம் வர மாதிரி பாரு, அந்த வீட்டில் நீ தான் கெத்தாக இருக்கணும், உன் கையில் எல்லாமே வர மாதிரி நீ பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கதிர் மாமாவுக்கும் அத்தைக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை கிடையாதும்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி, அது என்னன்னு பாரு, இந்த மாதிரி நம்ம வீட்டு சொந்தக்காரங்க உன்னை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீ வாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னம்மா, எங்களை கேட்காமலே நீ வரேன்னு சொல்லிட்ட, நான் இங்கே எப்படிம்மா கேட்குறது அப்படின்னு, நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் கேட்டு பார்க்குறேன், நீ வரப்போ எல்லா நகையும் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படிம்மா நான் எடுத்துகிட்டு வர முடியும், நீ அதை எல்லாமே எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே தங்கமயில் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் கால் பண்ணுறாரு. என்ன பண்ணுற மயில் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நான் இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, சாப்பிட்றதுக்காக வெளியில் போகலான்னு இருக்கேன், லஞ்சு வெளியில் தான் சாப்பிட்றோம். எதுக்கு நீங்கள் வெளியிலலாம் சாப்பிட்றீங்க? உடம்பு தானே கெட்டு போகும், நீங்கள் இதுக்கப்புறம் வெளியிலலாம் சாப்பிடாதீங்க, நானே சாப்பாடு எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வெளியில் சாப்பிடாதீங்க, நான் சாப்பாடு நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வெளியிலலாம் சாப்பிடாதீங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு தங்கமயில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமதி, மீனா, சரண், ராஜ் இவங்க எல்லாமே ஷோபாவில் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நான் பார்ட் டைமாக வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. என்னடி, படிக்கிற வயசில் போய் படிக்கிறத விட்டுட்டு எங்கே வேலைக்கு போவா? இல்லை, நான் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேன், கதிர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு ராஜு சொல்கிறாங்க. என்னம்மா, உங்கள் 2 பேருக்குள்ளே ஓவராக ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்ட்டு மீனாவும் கோமதியும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தங்கமயில் வராங்க. நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டியூஷன் எடுங்க பசங்களுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓ, சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியா அப்படின்ட்டு மீனாவும் சொல்கிறாங்க. எங்கெங்க உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வருது, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியே தங்கமயிலுக்கு ஒரே சந்தோஷம்தான். உடனே சூப்பர் ஐடியா தான், நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு ராஜிக்கும் ஒரே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி சாப்பாடு லஞ்சு ஒரு பேக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்? சரவண மாமாவுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வெளியில் சாப்பிட்றாரு, உடம்புக்கு என்ன ஆகுறது, அதனால தான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த டைமில் பாண்டியன் வந்துடுறாங்க. எங்கே போகிற தங்கமயில் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி மாமாவுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எதுக்குமா தேவையில்லாத வேலை, போகிறப்ப ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வெயில் வேறு ஓவராக அடிக்குது, நீ ஒன்றும் போக தேவை இல்லை, அவர் வெளியில் சாப்பிட்றாரு, உடம்புக்கு ஏதாச்சும் கெட்டு போயிடும், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட